இப்போ ஹீரோமே அனன்யாவோட அம்மா அப்பாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து பஞ்சாபை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த பையனோட அம்மாவும் இந்த மதராசின் கூட நான் வந்து பஞ்சாபை சுத்தி பார்க்க மாட்டேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற அனன்யாவோட அம்மாவுக்கும் பயங்கர கடுப்பை அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோனுக்கு சென்னையில ஜாப் கிடைச்சு அங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோமே அவங்க அம்மா கிட்ட நான் சென்னையில கிடைச்ச ஜாபுக்கு தான் ஓகே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற அவங்க அம்மாவுமே கடுப்பை அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோமே சென்னைக்கு கிளம்பி வந்துடுறான். இப்போ அனன்யாமே கிருஷ்ண டின்னருக்கு கூப்பிட்டுருப்பா. இப்போ அவனுமே அந்த வீட்டுக்கு போறான். ஹீரோட அம்மாவும் காஃபி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அனன்யாவோட அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பாவோ ஒரு வார்த்தையில தான் பேசுறாரு. அந்த நேரம் பார்த்து அனன்யாவும் அங்க வர அதை பாக்குற நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. அனன்யாவோட அப்பாவும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அனன்யாவும் கிருஷ் கிட்ட எங்க அப்பா அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ற வேலையை பாரு, அப்பதான் நம்ம ரூட் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவுமே அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே சாப்பிட போறாங்க. அனன்யாவுமே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்காக தான் அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான், சோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அனன்யாவோட சொந்தக்கார ஆண்டி நான் அனன்யாவுக்காக ஒரு வரன் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க ஒரு பையனை கூட்டு உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாரும் தமிழ்ல பேசுறாங்கன்றதால நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, அதனால ஹிந்தியில பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனன்யாவோட அப்பாவும் உனக்கு வேணா தமிழ் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அது தேவையில்லாத விஷயம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வெளியே வராங்க. அப்ப அனன்யாவும் என் தம்பிக்கு டெய்லி காலைல டியூஷன் எடு, அது மூலமா நம்மளும் டெய்லி பாத்துக்கலாம், அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா அம்மாவும் இம்ப்ரெஸ் பண்றது நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால இருந்து ஹீரோவுமே அனன்யா வீட்டுக்கு போயிட்டு அவன் தம்பிக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து தான் வேலைக்கு போறான். இப்படியேதான் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அனன்யா வீட்டுக்கு போறான். பார்த்தா நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. யார்டா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி கிட்ட கேட்கறான். அவன் தம்பியுமே எங்க அக்கா பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோமே பயங்கர கடுப்பாய் இப்ப அனன்யா கிட்ட பேச போறான். அனன்யா கிட்ட போயிட்டு என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு கோவமா கேட்கறான். அனன்யாவுமே இதெல்லாம் கேஷுவல் தான், இங்க இப்படிதான் நடக்கும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டப்பதான் நம்ம ஹீரோக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஹீரோட அப்பாவும் கிருஷ்ணுமே ஒன்னா கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப கிருஷ்ணுமே அவங்க அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அவங்க அப்பா எதுவுமே பேசலன்றதுனால இப்ப அவன் பிபிடி எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோட அப்பாவுமே எனக்குமே இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோமே இன்னைக்கு நைட் நான் ஃப்ரீ தான், வேணும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றதுனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விடுறேன், சரி இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோமே அன்னைக்கு நைட்லாம் உட்காந்து அந்த பிரசன்டேஷன் அவங்க அப்பாக்கு முடிச்சு தரா. ஹீரோமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப அந்த பொண்ணோட அப்பாவோ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் ஒரு வேஸ்ட் எடுத்துட்டு வந்து தராரு. ஹீரோமே அனன்யாவோட அம்மா கிட்ட போயிட்டு நீங்க நல்லா பாடுவீங்கன்னு அனன்யா சொல்லியிருக்கா, எங்க கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு ஃபீமேல் சிங்கர் வேணும்னு சொன்னாங்க, அதுக்கு நான் உங்க பேரை தான் கொடுத்துருக்கேன், வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்களுமே என்னால எப்படி போக முடியாது இருக்கு, நான் ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை சொல்லிட்டு போயிடுறான். இப்ப அவங்களுக்குமே ஆசையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு அனன்யா வீட்டுல இருக்க எல்லாருமே இன்வைட் பண்ணிப்பா. இப்ப அவங்களுமே அங்க வராங்க. அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால அவங்களால வர முடியலன்றத சொல்ற. இதை கேட்க நம்ம ஹீரோ சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறான். அந்த ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா ஹீரோயினோட அம்மா தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பயங்கரமா சந்தோஷமாயிடுது. இப்போ இதை செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாருமே ஹோட்டல்ல போய் லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ 4 ரிங் எடுத்து டேபிள் மேல வைக்கிறான்.